அஸ்ஸலாம் வலைக்கும். நான் நேற்று எபிசோடில் சொன்னாப்புல முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு யாரை வந்து ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறதுன்னு இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனா மஷூரா பண்ணால் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. அதை பற்றி தான் எங்களுக்கு வந்து இந்த ஹஸ்ரத் வந்து பயான் பண்ணிகிட்டு இருந்தார். அபூபக்கர் இந்த செய்தி கேட்டதும் அவர் என்ன பண்ணார், ஒரு கையில் உமர் அவர்களையும் இன்னொரு கையில் வந்து அன்சாரிகளின் ஒருவரையும் 2 பேரையும் கையும் பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து அடுத்த ஹலீஃபாவுக்கு வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறது சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். எப்பவுமே ஒரு தேர்ந்தெடுக்கிறதுனா அங்கே ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் தீரும். அதனால் அந்த எதிர்ப்புகளில் ஒருவரையே வந்து என்ன பண்ணார், கையோடு அழைச்சிட்டு வந்தார். இந்த அடுத்த ஹலீஃபா யார் அப்படின்றத அங்கே இந்த இடத்துல நின்று தான் வந்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. அதை பற்றி தான் எங்கள் வந்து ஹஸ்ரத் இங்கே சொல்லிகிட்டு இருந்தார். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அஸ்ஸலாம் வலைக்கும். நான் நேற்று எபிசோடில் சொன்னாப்புல முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு யாரை வந்து ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறதுன்னு இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனா மஷூரா பண்ணால் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. அதை பற்றி தான் எங்களுக்கு வந்து இந்த ஹஸ்ரத் வந்து பயான் பண்ணிகிட்டு இருந்தார். அபூபக்கர் இந்த செய்தி கேட்டதும் அவர் என்ன பண்ணார், ஒரு கையில் உமர் அவர்களையும் இன்னொரு கையில் வந்து அன்சாரிகளின் ஒருவரையும் 2 பேரையும் கையும் பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து அடுத்த ஹலீஃபாவுக்கு வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறது சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். எப்பவுமே ஒரு தேர்ந்தெடுக்கிறதுனா அங்கே ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் தீரும். அதனால் அந்த எதிர்ப்புகளில் ஒருவரையே வந்து என்ன பண்ணார், கையோடு அழைச்சிட்டு வந்தார். இந்த அடுத்த ஹலீஃபா யார் அப்படின்றத அங்கே இந்த இடத்துல நின்று தான் வந்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. அதை பற்றி தான் எங்கள் வந்து ஹஸ்ரத் இங்கே சொல்லிகிட்டு இருந்தார். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.